ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமினி அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படையினரால் கொல்லப்படுறார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பம், அவர் கூட இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே கொல்லப்படுறாங்க. ஸோ ஸ்டேட் மீடியாவில் அவர் சொர்க்கராஜ்யத்துக்கு போயிட்டாருன்னு அழுதுகிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் உண்மையில் அவர் சொர்க்கராஜ்யத்துக்கு போனாரா? இறந்த பிறகு என்ன ஆச்சு? இல்லை, இறக்குற வரைக்கும் என்ன ஆச்சுன்றது ஓரளவுக்கு நியூஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இறந்த பிறகு என்ன ஆச்சு, அவருக்கு வெளியில் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்னும் பயங்கரமாக ஈரான் படையினர் சுற்றி இருக்கிற எல்லா நாட்டையும் அட்டாக் பண்ணி எல்லாரையும் பகைவராக ஆக்கிட்டு இருக்குது. ஆனால் காமினிக்கு என்ன ஆச்சு? இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆச்சு? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, 2 விஷயம்தான் நடக்கும். சொர்க்கத்துக்கு போகலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இப்போ இஸ்ரேலுன்ற நாடு சமீபமாக தான் உருவாச்சு இல்லையா? ஸோ அது உருவாகிறதுக்கு ஒரு 20 வருடம் முன்பு ஒருத்தர் நான் இஸ்ரேலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் சிரிப்பாக இருக்காது? அப்படி ஒரு நாடே இல்லை, அப்புறம் எங்கே போவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தர் இறந்தவர் சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா சொர்க்கம்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ அதெல்லாம் மூட நம்பிக்கையா? அது மூட நம்பிக்கை இல்லை. சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, இப்போ இல்லை, அது இனிமேல்ட்டு தான் உருவாகணும். இஸ்ரேல் மாதிரி எங்கே உருவாகும்? இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக கூடிய விரைவில் ஆக போகுது. ஆக்சுவலாக இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது தொடக்கன்றது 5000 வருடம் முன்பு. 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்பொழுது வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம்ட்டு. ஏன்னா அவங்க தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல. 2500 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ளே அசுர குணம் நிறைய பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த மாதிரி பாவம் செய்து அதன் பலனாக சொர்க்கத்தில் இருந்த அந்த செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து அனைத்தையும் இழந்து இருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் கடைசின்னு ஒரு வருடம் கடவுளே வரார். அந்த கடவுளை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், சிவபெருமான இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான் எல்லோருக்கும், மதத்துக்கு ஒரு கடவுளெல்லாம் கிடையாது. ஸோ அவர் இதே பாரத பூமிக்கு வந்ததுனால்தான் கடவுளுக்கு பிறந்த நாள் உலகத்திலே பாரதத்தில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. மற்ற எங்கேயுமே கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது கிடையாது. ஆனால் பாரதவாசிகளுக்கே அது கடவுளுடைய பிறந்த நாள்னு தெரியாது. அதுதான் சிவராத்திரி. சரி, ஸோ மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வரார் இல்லையா? அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் சில வருடங்கள் கழித்து தான் இதே பாரத பூமி சொர்க்கமாகும். அது வரைக்கும் இறக்குற யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் கரெக்டாக முடிகிற நேரம் இறந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்களான்னா அப்பயும் போக மாட்டாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு வழி உருவாகுது. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. எல்லோரும் இறந்தோடனே மேலே போயிடுவாங்க. மேலே சொர்க்கம் கிடையாது. நாம் அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம்ல. மேலே இருந்து தான் ஆத்மாக்கள் வருது. ஆத்மாக்கள் மட்டும் இருக்கிற இடம் அது. அதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும், பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. பரலோகம் தான் அங்கே இருக்கும், ராஜ்யம் அங்கே இல்லை, ராஜ்யம் கீழே இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க பரலோக ராஜ்யன்ட்டாங்க. பரலோகத்துக்கு போயிட்டு ராஜ்யத்துக்கு வரணும். ஆனால் எல்லாரும் பரலோகத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா உலகம் அழியும்போது எல்லாரையும் காலி பண்ணி மேலே தூக்கிட்டு போகணும். அப்போ தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். ரெனியூவல் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு யார் தகுதியானவர்களோ அவர்கள் மட்டும் வருவாங்க. அப்படி தகுதிப்படுத்த தான் இறைவன் வரார். என்ன தகுதிப்படுத்துகிறாருன்னா, சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்றுனா என்னென்னு தெரியாது, பேராசைன்னா என்னென்னு தெரியாது, அகங்காரம்னா என்னென்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் மாறிட்டீங்கன்னா அங்கே பிறப்பீங்க. ஏன்னா இந்த குணத்திற்கு ஏற்ப தான். ஸோ அப்படி இருக்கும்போது காமினி சொர்க்கத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ கோபம்னா என்னன்னே தெரியாதவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். காமம்னா என்னன்னே தெரியாதவங்க தான் வர முடியும். பற்றுனா என்னன்னே தெரியாதவங்க தான் வர முடியும். ஸோ இப்போ இருக்கிற யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. தகுதிப்படுத்த இறைவன் வந்திருக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார்.
அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். சரி, இப்போ காமினிக்கு என்ன அப்படின்னா பற்று. அவர் இவ்வளோ பாவம் செய்ததற்கு, ஏன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் வேர் அப்படின்னா அவர் தான், விதையே அவர் தான் இல்லையா. அது வரைக்கும் ஈரானும் இஸ்ரேலும் நட்பு நாடாக இருந்தது. ஸோ இவர் வந்தார். இவர் வருவதற்கு அங்கே மக்களே சேர்ந்து புரட்சி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை தூக்கிட்டு ஒரு மத ரீதியான இது வரணும் அப்படின்ட்டு இஸ்லாமிய புரட்சி வருது. ஸோ அதன் மூலமாக தான் இவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அதுக்கப்புறம் இவர் வந்தார். ஆனால் இப்போ அந்த மக்களே ஏண்டா அந்த புரட்சி பண்ணோன்னு நினைக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு பயங்கரமான கொடுமையிலும் கொடுமை, ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலை இல்லையா. இப்போ நிறைய பேர் ஏன் அவங்க அணு ஆயுதம் வச்சுக்கிட்டா என்ன, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க அங்கே. அதனால தான் திரும்ப திரும்ப அங்கே போராட்டம்லாம் நடந்துச்சு. ஒவ்வொரு தடையும் போராட்டம் நடக்கும்போதெல்லாம் நல்லா மிலிட்ரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப அவங்கள அடக்கியே தான் வச்சுருந்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே தான் அமெரிக்கா உள்ளே அவரை கொலை பண்ணிச்சு. ஸோ இஸ்ரேல், அதாவது யூதர்களுக்குன்னு தனி நாடு இல்லை, நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஹிட்லர் காலத்தில் பிரச்சனை, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு நாட்டை உருவாக்கணுன்ட்டு அவங்க மதம் தோன்றிய இடத்துல அந்த நாட்டை உருவாக்கணுன்ட்டு ஏற்கனவே அங்கே இருந்தவர்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த காசு கொடுத்து வாங்குகிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அது அவங்களுடைய இடமாகத்தான் இருக்குது, நாடுன்னு மட்டும் அறிவிக்கலை. நாடுன்னு அப்புறம் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும்போது ஒரு சிலருக்கு இது அங்கே நிறைய தீவிரவாத குழு இருக்குது அப்போத்துலேருந்தே. அவங்களுக்கு எப்படின்னா ஒன்ஸ் தீவிரவாதி ஆகிட்டாங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு, இப்போ காமினி ஏதோ ஒரு இடத்துல தீவிரவாதியாக தான் பிறப்பார். முஸ்லீம் மதத்தில் தான் பிறக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வேறு மதத்தில் பிறந்தாலும் அந்த குணம் அப்படியே வெளிப்படும். அங்கே தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய தொடர்பு அவரை பிடிச்சி இருக்கும், மீண்டும் அவர் தீவிரவாதியாக தான் ஆவார். ஸோ அந்த மாதிரி இவர் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது எப்படி இஸ்ரேல் வரலாம், இஸ்ரேல் தான் நம்மளுடைய எதிரி, அந்த நாட்டை அழிக்கிறது தான் நம்மளுடைய லட்சியம் அப்படின்னு அவர் சில குழுக்களை தயார்படுத்துகிறாரு. அது மாதிரி ஏற்கனவே நிறைய குழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிருந்துச்சு. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி தீவிரவாதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. எதிர்பார்க்கல, சின்ன நாடு தானே இஸ்ரேல்ன்ட்டு. அது திருப்பி அடித்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, எப்படா அது முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ அது அப்படியே தொடர்ந்து இஸ்ரேலை நிம்மதி இல்லாமல் திரும்ப அவங்க சமாதானப்படுத்துறதுக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் இல்லையா. என்ன அமைதியாக போகணும்னு நினச்சாலும் மறுபடியும் பாகிஸ்தான் அதோடைய வேலையை காட்டுற மாதிரியே இவங்க பண்ணிக்கிட்டே இருக்க சமீபமாக 2 வருடம் முன்னாடி பார்த்திங்கன்னா திடீர்னு உள்ள பூந்து நூற்றுக்கணக்கான பேரை கடத்திட்டு போனாங்க. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போ தான் இதை விடக்கூடாது, மொத்தமாக அழிக்கணும். அதிலும் குறிப்பாக ஹமாஸ்ன்ற ஒரு படை மூலமாக அது நடந்தது. ஸோ அந்த இயக்கத்தை அழிக்கணும்னு நினச்சி கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தா ஈரானுடைய வளர்ப்பு குழந்தை இந்த தீவிரவாதிகள் எல்லாமே. ஸோ அதனால் அதை காலி பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து நடந்ததுடைய விளைவு தான் கடைசியில் காமினியை காலி பண்ணது. இதில் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருக்கு என்ன பிரச்சனை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் உலகத்தில் நிறைய முஸ்லீம்களுக்கு யூத வெறுப்புக்கு இவர் தான் விதையை போட்டார். ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கே இவரை பிடிக்காது. ஈரானில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் பிடிக்காது, சுற்றி இருக்கிற முஸ்லீம்களுக்குமே பிடிக்காது. ரொம்ப தூரத்தில் இதனால் எந்த பாதிப்பும் இல்லாதவங்களுக்கு தான் அவரை பிடிக்கும். புரிதல் இல்லாதனால அவங்களுக்கு துப்பாக்கி தூக்குனா பிடிக்கும் போல இருக்குது. ஏன்னா அவங்க தீவிரவாதி முஸ்லீமையே கொடுமைப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. நம்ம இதில் ஒருத்தன் தைரியமாக இருக்கிறாயா, இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாஹு சொன்னார், இவங்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் மேலே அன்பு கிடையாது, யூத வெறுப்பு, யூதரை எவனாவது அடித்தானா இவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னார். ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அங்கே பக்கத்துலேயே சிரியா நாட்டில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேரை கொண்டுருச்சு. ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து உள்நாட்டு போராட்டம். அது முஸ்லீம் நாடு தான், முஸ்லீம் தலைவர்களே தான் மக்களை டார்ச்சர் பண்ணி அவங்க மிலிட்ரி வச்சு கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒருத்தனுமே குரல் கொடுக்கலையேன்னு கேட்குறாரு. அது உண்மை தானே, யாராவது குரல் கொடுக்குறாங்களா? ஸோ அப்போ உண்மையிலே முஸ்லீம் உயிர் மேலெலாம் இவங்களுக்கு அன்பு கிடையாது, யூதர்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. ஸோ அதுக்கு காரணமான ஒரு விஷக்கிருமியாகத்தான் இந்த காமினி இருந்திருக்கிறார்.
ஸோ அப்போ இவர் என்ன எடுத்துருந்தோம்னா, இங்கே இருக்கிற இடத்துல அவங்க என்ன ஆளணும், அங்கே கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு, அதாவது அந்த இடத்தையே டாமினேட் பண்ணி தனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போவுமே முஸ்லீம்கள் வந்து அந்த அமைதி மார்க்கம்னு சொல்கிறத உண்மையிலே நிரூபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க வந்து அரேபியா யுஏஇயில் இருக்கிறவங்க தான். அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. ஸோ அவர்கள் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு கரும்புள்ளியாகவே ஈரான், குறிப்பாக காமனிக்கு பிறகு மாறிச்சு. ஸோ ஈரான் மாறலை, இவருடைய குழுக்கள் மட்டும் மாறிச்சு. அங்கே இருக்கிற மக்கள் நல்ல மக்கள் தான். ஒரு 2 வருடம் முன்னாடி கூட ஒரு சகோதரியை வந்து அந்த ஹிஜாப் ஸ்லைட்டாக லூஸாகி இப்படி போயிடுச்சு, முடி தெரிஞ்சிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுட்டு போய் கொலை பண்ணாங்க. ஸோ அப்போ பயங்கரமான புரட்சி வச்சுது. ஒரு விதத்தில் அந்த பெண்ணுடைய சாபமும் காரணம் இன்றைக்கி ஈரான் தன்னைத்தானே அழிச்சிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு. ஸோ முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில் யூதன் எப்படி வரலாம் அப்படிங்கிறது தான், அவங்கள அழிக்கிறது தான் இவருடைய வாழ்நாள் லட்சியமே. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம தான் பார்த்தோம் இல்லையா. இப்போ கடவுள் ஒரு விஷயம் கேட்குறாரு, உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாது, நீ எப்படி இன்னொருத்தனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தனை, அது யாரை வேணாலும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட, அது பைபிளில் இருக்கும். உன்னுடைய சகோதரனோ, கணவனோ, மனைவியோ, குழந்தையோ, அப்பா அம்மாவோ, ஃப்ரெண்டோ, உறவினர்கள் அத்தனை பேரும் உன் பக்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் நீ வேவதை யாரும் காப்பாற்ற முடியாது. நரகம் எங்கேயோ இல்லை, நரகத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நரகத்துலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் நம்ம ராஜ்யம். இது கிடையாது, இது சாத்தானுடைய ராஜ்யம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுதான் சாத்தான்றது. அது உள்ளே பூந்துக்கிட்டு காமினி ஆட்டுவித்து அவர் நிறைய பேர் அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி, ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ யாருக்குள்ளெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்கெல்லாம் அவர் சொல்கிறத கேட்க போகிறாங்க, எந்த நாட்டில் இருந்தாலும். ஸோ இந்த நாட்டில் இஸ்ரேல் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ அந்த இப்போ அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ நேரம் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி, சொற்பமான நாள். இதுக்குள்ளே ஒரு நாட்டை பிடிக்கணும், நான் ஒரு பெரிய ஆளாகணும். இப்போ எல்லா நாட்டுக்குமே இல்லையா, பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் அதானே பண்ணுது. இப்போ உலகம் ஃபுல்லாகவே நடக்கிறது பார்த்திங்கன்னா 2 பிரிவினர் தான் நடத்துகிறாங்க. எங்கே யுத்தம் நடந்தாலுமே அவங்களுடைய ஆயுதம் இதுதான் நடந்துட்டுருக்கு. டைரெக்டாக அவங்க மோதலையே தவிர எல்லா யுத்தமும் பார்த்திங்கன்னா அந்த 2 வல்லரசு நாடுகள் தான் மோதிக்கிறாங்க மற்றவங்க மூலமாக, அவங்களுடைய ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சு. ஸோ இதோடைய லட்சியம் எதுவாக இருக்குன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, அந்த டாமினன்ஸ். இப்போ கூட இப்போ காமினியை வந்து காலி பண்ணதுக்கு காரணம் கூட அமெரிக்காவை எதிர்த்தா உங்களுக்கு இந்த நிலைமை தான்ட்டு அந்த இன்னொரு பார்ட்டிக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் இஸ்ரேலுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் இஸ்ரேல் கம்முனே இருந்தது. அப்பப்போ வரும், அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாகும், மறுபடியும் சண்டை வரும், மறுபடியும் அமைதியாகும், இப்படியே இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டதுன்னா, அந்த நேரம் நெத்தன்யாஹூ பேரே கொஞ்சம் டேமேஜாக இருந்தது மக்கள் மத்தியில். ஸோ இந்த போரின் மூலமாக அதை சரி பண்ணணுன்ட்டு அவர் இறங்கிட்டாருன்னாங்க. இதே விஷயம்தான் ட்ரம்ப்புக்கும் நடக்கிறதா சொல்கிறாங்க. அங்கேயும் அவருடைய பேர் வந்து டேமேஜாக இருக்குது. அது இல்லாமல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயும் அவருடைய பேர் வந்து இருக்குது. ஸோ அதை திசை திருப்புறதுக்கு தான் இது. அப்போ பாருங்கள், ஒருத்தருடைய நேரம் எந்த நேரம் மாற்றுது பாருங்கள். 2 வருஷம் முன்னாடி இஸ்ரேலுக்குள்ளே பூந்து கத்திட்டு போனவனுக்கு தெரியாதுல்ல இது பின்னாடி இப்படியெல்லாம் மாறும்ன்ட்டு இல்லையா. அந்த பாம்பை வந்து சில சமயம் அணில் போய் தூண்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் அது திடீர்னு இப்படி மாறும். ஏன்னா ஒரு பாவம் செய்ய 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 பாவக்குடம் நிரம்புற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிரம்பிடுச்சுன்னா அதுக்கான தண்டனை கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைத்த காமினிக்கு அவருடைய நாடும் இப்போ சொந்தம் கிடையாது, அவருடைய உடம்பும் இப்போ சொந்தம் கிடையாது, எல்லாம் அவர்கிட்ட இருந்து அபகரிச்சிடுச்சு அப்படிங்கிற உணர்வு அந்த ஆத்மாவுக்கு இருக்கும். உடலை விட்டு உயிர் தான் வெளில வந்துச்சு, உடம்புக்கு தான் மரணம். உயிரில் தான் மனம், புத்தி, யோசிக்கிறது எல்லாமே இருக்குது. அது எப்படி துடிக்கும். ஸோ 2 ஆப்ஷன் தான், ஒன்று பேய அலையணும் அல்லது இன்னொரு பிறவி எடுக்கணும். பிறவியே எடுத்தால் கூட தாயின் கர்ப்பத்தில் போயும் அந்த ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ பிறவி எடுக்கிறாங்கன்னு இப்போ வச்சுக்குவோம். பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா. ஸோ நிறைய வாழ்க்கையில் பயங்கரமான துரோகத்தை சந்தித்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கனவு வரும். ஒரு திடீர்
நெருங்கியவர்களுடைய மரணம் அல்லது துரோகம், திரும்ப 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 அந்த கனவு வந்து அந்த கனவில் துட்டிப்பாங்க பாருங்கள். அது அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் காலி பண்ணும், அவங்களுடைய ஆயுளையே குறைக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய உடம்பு, ஓரளவு தாங்கும். தாயின் கர்ப்பத்தில் 4 மாதம் அந்த உடம்பு இருக்கும்போது ஆத்மா போய் பிரவேசிக்கும். இப்போ 4 மாதத்தில் என்ன டெவலப் ஆகிருக்கும் இல்லையா, ஒரு புழு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்படி துடித்தா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி எல்லாம் பிறக்கும்போதே நிறைய நோயில் வர்றது, அதிலும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு பிறக்கும்போதே நிறைய ஃபிட்ஸ் எல்லாம் வரும், சின்ன வயசில் அடிக்கடி வரும் நிறைய பேருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் அந்தளவுக்கு டார்ச்சரை அனுபவித்து இறந்து அதை திரும்ப திரும்ப நினைக்கும்போது என்னை இப்படி கொன்னுட்டாங்கன்றது வந்து அது உள்ளே துடிக்கிறது. அந்த உடம்பு அபார்ஷன் நடக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். உறுப்புகளையும் காலி பண்ணும், நிறைய அபார்ஷன் நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஆனால் அதை விட பெரிய தண்டனை என்ன தெரியுமா, கர்ப்பத்துக்கே போகாமல் பேயாவே அலையிறது. ஸோ பேயை அலையும் போது அந்த எண்ணம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்ப்பத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே மாட்டிக்கிட்டாச்சு இல்லையா. 4 சவுத்துக்குள்ளே ஒன்றும் கையை காலை அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் துடிக்கும், ஒரு கனவு மாதிரி இருக்கும், காட்சி கிடைக்கும். அப்போ துடிக்கும், துடிக்க உடம்பு காலியாகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து காமினியை வந்து பிடிக்க முடியலன்றதுனால தான் இந்த ஸ்டெப்பு எடுக்கிறாங்க. ஆனால் கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது இல்லை, ஒரு செகண்டில் கர்ப்பம்ன்ற ஜெயிலில் போய் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அடுத்தது பேயா அலையிறது உடம்பு கிடைக்கிற வரைக்கும். ஸோ அது எதன் ஆதாரத்தில் இயங்குதுன்றதெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளோ நாள் கழித்து உடல் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது வரைக்கும் துடிக்கும். ஏன்னா நிறைய பேர் இறந்துருக்குறாங்க இவருடைய முக்கியமான தலைவர்கள். ஸோ அதில் கொஞ்சம் பேராவது இப்படி அலைவாங்க. அவங்க இது மாதிரி நிறைய பேர், அதாவது கெட்டவங்க தான் பேய் அலையணும்னு அவசியம் இல்லை, நல்லவங்களாக இருந்தாலுமே திடீர் மரணம் வருது, கொலை, தற்கொலை, இந்த மாதிரி டைம்லலாம் பேய அலைவாங்க. இதில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல சாந்தமாக இருக்கக்கூடிய மனிதன் அந்த மாதிரி இறந்து பேய அலைஞ்சாலும் அவன் சாந்தமாக தான் இருப்பான். ஆனால் இந்த மாதிரி மோசமான குணம் கொண்டவர்கள் பேய அலைஞ்சாங்கன்னா அவங்க அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று உடம்புக்குள்ளே பிரவேசிக்கிறது, இன்னொன்று உடம்புக்கு வெளியிலே இருக்கிறது. 2த்துலேயுமே பயங்கரமான ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஒருத்தர் உடம்புக்குள்ளே பூந்துட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ இந்த போர் உக்கிரமானதுக்கு இவர்களுடைய ஆத்மா ஒரு காரணமாக இருக்கும். யாருக்குள்ளே யாராவது பிரவேசமாகி இதை பண்ணலாம். இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா பிரவேசமாக தேவை. இப்போ பிரவேசம் ஆனால் இப்போ நம்ம ஆத்மா நம்ம உடம்புல இருக்குது, பூர்வ மத்தியில் இருக்குது. ஸோ அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை உடம்பு மூலமாக பண்ணுது. இன்னொரு ஆத்மா உள்ளே போந்தாலும் அதான் பண்ணும், ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். குறிப்பாக வக்கரமான ஆத்மாவாக இருந்தால் கண்ட்ரோலை எடுத்துக்கும். ஆனால் உடம்புக்குள்ளே போகாமலும் அதை பண்ண முடியும்னு கடவுள் சொல்கிறார். வெளியில் இருந்துக்கிட்டு உங்கள் உடம்பை உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அதோடைய எண்ணம் அது 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 அவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு வேகம், ஆவேசம் இருந்துச்சுன்னா அது பண்ண முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருப்பாங்க. ஒரு சகோதரி, அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஆத்மா அது உள்ளே போச்சா வெளியிலே இருந்து ஆக்டிவேட் பண்ணதா தெரியல, திடீர்னு அவங்களுக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாரு, போ மேலே போ, இங்கே எதுக்கு இருக்கிற வா மேலே வா அப்படியே மாடிக்கு இட்டுட்டு போயிடுவாங்க. மாடிக்கு போய் குதிச்சிடு என்ன பண்ணுற, குதின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. அது தற்கொலை பண்ண ஆத்மா. ஸோ அது இவங்களையும் அதே பண்ண வைக்கிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த யுத்தத்தில் நமக்கு தெரியாமல் நடக்கும், அந்த ஃபோர்ஸ். ஏன்னா இப்போ அமெரிக்காலாம் என்ன நினச்சது அப்படின்னா, தலையை ஃபுல்லாக இப்போ இஸ்ரேல் கூட அதான் சொல்லியிருக்குது, அந்த ஆக்டோபஸோடைய டென்டிகல்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டோம், நவர முடியாது. அதாவது என்ன அர்த்தம், இவங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் எப்படி இது நடக்குது, எல்லோரையும் காலி பண்ணிட்டாங்க, கமெண்டே இல்லைன்னா கண்டிப்பாக அது நின்றுடணும். ஆனால் எப்படி நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மோசமான ஆத்மா உடல் இல்லைன்னும் பொழுது அதிகமாக பாவம் செய்யும். உடம்புல இருந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிமிட் இருக்குது. உடம்பு இல்லைன்னா அது நினைக்கிற இடத்துக்கு போகும். இப்போ
ஏதோ ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் இவர் இருக்கிற இடத்துலன்னு ட்ரேஸ் பண்ணிச்சு அமெரிக்கான்றாங்க. ஆனால் இப்போ இவங்கக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆத்மா நினச்சா ஒரு செகண்டில் போயிடும். உடம்பு விட்டு ஆத்மா வந்துச்சுன்னா அதாவது இந்த ஒருத்தரை நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்கே போய் நிற்கும் ஆத்மா ஒரு செகண்டில். அப்போ என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னார் என்ன அப்படின்னா, கொலை பண்ணுறவங்க ஜென்ரலாக கொலை பண்ணுறவங்க 24 மணி நேரத்துக்குள்ளே யாருக்கிட்டையாவது நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிற. ஸோ அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் சொல்கிறார் அப்படி தான் ஆகும்ன்ட்டு. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா யாரை கொலை பண்ணாங்களோ அந்த ஆத்மா அவங்க பின்னாடியே தான் சுற்றின்னு இருக்கும். ஸோ அப்போ அது கொடுக்குற டார்ச்சர் இவங்களை அறியாமல் வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ மெயினாக அந்த நியூக்ளியர் டீலுக்கு ஒத்துக்கலை, அதாவது அவங்க அணு ஆயுதம்லாம் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கலைன்றதுக்காக தான் அமெரிக்கா இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட, ஒருவேளை அப்படி அணு ஆயுதம் இருந்தால் இல்லாமலே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம் நாடுகளுக்கும் அது தலைவலியாக தான் இருந்திருக்குது, இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ அது இருந்துச்சுன்னா இந்த நேரம் என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அமெரிக்கா சக்தி இருக்கிறதுனால அத்துமீறி இப்படி பண்ணலாமா அப்படின்னும்போது இதே தானே இஸ்ரேலுக்கு இவங்களும் பண்ணாங்க. ஸோ அது எப்படி அது அவங்க நாடு தானே. அப்போ இந்தியாவாக தான் இருந்துச்சு பாகிஸ்தான் கூட, இப்போ பிரிஞ்சதுனால போய் அங்கே போய் சண்டையாக போட்டுன்னு இருக்கிறோம். அப்படி பார்த்தா எல்லாமே இந்தியாவாக தான் இருந்துச்சு, ஒட்டுமொத்த உலகமுமே எல்லாருக்கூடையும் போய் சண்டையாக போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன தெரியுமா, மீண்டும் எல்லாமே இந்தியாவாக போகுது. இந்தியாவை தவிர எல்லாமே அழிஞ்சிடும். இந்தியான்னு சொல்கிறது கூட இப்போ நம்ம பார்க்குற அளவுக்கு பெரிய இந்தியாவெல்லாம் இருக்காது, அந்த டெல்லி சார்ந்த பகுதி மட்டும் இருக்கும். ஸோ அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இந்த பற்று இருக்குது இல்லையா, அந்த இனப்பற்று, மதப்பற்று, இதுதான் காரணமாக இருந்தது காமனேயை ஒரு தவறான பாதை, வன்முறை இதை நோக்கி அழைச்சிட்டு போனதுக்கு. ஸோ அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர், ஹிட்லராக இருக்கட்டும், இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்டிடியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இனப்பற்று தான். அவங்க கம்முன்னு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், எதிராளி அடக்குமுறை பண்ணுறான்னு தானே எதிர்த்தாங்க, எத்தனை பேர் அவங்க கொண்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்க்க ஆரம்பித்து அந்த இனமே அழியுது எல்லா இடத்துலையுமே. ஸோ இதுதான் மனித வழி. இது பெரிய புத்திசாலித்தனம் மாதிரி தெரியும். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். எங்கேயோ ஒரு இடத்துல வெற்றி கொடுத்துருப்பான், ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு வெற்றியை மட்டும் வச்சுக்கிட்டே இவங்க திரும்ப 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 ஆயுதத்தை எடுத்து தானும் அழிந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழிக்கிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் மனித வழி. ஆனால் கடவுளுடைய வழி என்ன தெரியுமா? இப்போ என்னென்னா இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், கீதை இருக்கட்டும், ராமாயண மகாபாரதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வன்முறை இருக்கும். ஆனால் அது ஒரு கதை வடிவத்தில் இருக்கும், எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. அது வேற ஒரு விஷயத்தை போரோட கம்பேர் பண்ணி சொல்லப்பட்ட விஷயம். போர் உண்மைதான், ஆனால் மனிதர்களோடு நடக்கிற போர் கிடையாது, அது சாத்தானோடு நடக்கிற போர். அது அந்த சாத்தான்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அந்த ராவணனை எதிர்த்து தான் இங்கே சண்டை நடக்குது. அந்த சண்டையைத்தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். அந்த சண்டை எப்படி போட முடியும் அப்படின்னா, உடம்புன்னு நினச்சா தான் இதெல்லாம் வரும். ஆனால் சொர்க்கத்தில் நாம் உடம்புன்ற உணர்வில் இருக்க மாட்டோம், ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருந்தது. அது படிப்படியாக மறந்து போகும்போது உடல்ன்ற உணர்வில் வந்துடும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தம் உள்ளிருந்தே வரும். அது சொர்க்கம், சுகம் கொடுக்கக்கூடியது தான். ஆனாலும் உள்ளிருந்தே ஆனந்தம் வரும். வெளியில் உள்ள ஆனந்தத்தை அவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா சார்ந்து இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ஷன் வரும், அப்படியே பற்று வரும், எல்லா விகாரங்களும் வரும். அது அங்கே இல்லாமல் இருந்தது. அப்படி இல்லாமல் இருந்ததுனால தான் சொர்க்கம் நமக்கு கிடைச்சிது. இப்போ மீண்டும் அதை அடையிறதுக்கு மீண்டும் இந்த சாத்தான் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி, அதை அழிங்கன்றார். ஏன்னா அங்கே இருந்த நம்மை இதை இப்போ இந்தியாவில் இருந்த நிறைய கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க.
ஆனால் அவங்க வெறும் கருவி தான். உண்மையிலே கொள்ளையடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியை நாம் இழந்தோம். ஏன்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷயம் நமக்குள்ளே வந்தோடனே அதை அனுபவிக்கிற தகுதியை இழக்கிறோம். அப்போ தான் நம்மக்கிட்டேருந்து அது அபகரிக்கப்படுது. அவங்களாலையும் சரி, இயற்கை சீற்றம், பூகம்பம் இதன் மூலமாகவும் காணாமல் போகுது. இப்போ ஆத்மா தூய்மையானால் மீண்டும் பாரத பூமி சொர்க்கமாகுன்ற ரகசியத்தை சொல்கிறார். அப்போ உங்களை சொர்க்கத்தில் இருந்து அல்லது சொர்க்கத்தின் ராஜ்யத்தை உங்ககிட்டேருந்து அபகரித்த எதிரி இந்த ராவணன் அல்லது சாத்தான். அவனை அழிங்க. அவன் மனதுக்கு ஆசையை காட்டி 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 உங்களை அலைய விட்டு அனைத்தையும் இழக்க வச்சான். இப்போ எந்த பக்கமும் திரும்பாதீங்க, இறைவனை தவிர எதையுமே பிடிக்காதீங்கன்றார். அதுதான் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சதோடைய கதை. இயேசுநாதர் சிலுவையில் இருக்கிறது எல்லாமே ஒரே விஷயந்தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் இறைவனுடைய நினைவில் மட்டும்தான் இருப்பேன். எதிர்த்து எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டோம். ஒரு சிலுவையில் அரைஞ்சால் எதுவும் பண்ண முடியாது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நிஜமாலே சிலுவையில் அரைஞ்சிட்டதை அவங்க நினச்சிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. அதேமாதிரி சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கணும், நிஜமாலே கட்டி பிடிக்கிறது இல்லை, இறைவன் நினைவில் அனைத்தையும் மறக்கிறது. ஏன் இறைவன் நினைவில் இருக்கிறோம்? அந்த நமக்குள்ளே இருக்கிற சாத்தானை அழிக்கிறது. அதை தான் காமினி தப்பு பண்ணிட்டார் இல்லை. தனக்குள்ளே இது ஒரு அநியாயம்ன்ற ஒரு எண்ணத்தை சாத்தான் விதைச்சான் பார்த்தீங்களா? அந்த சாத்தானை அழிக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாத்தானை வளர்த்து சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அழித்து சுற்றி இருக்கிறதெல்லாம் என் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சார். ஆனால் தன் மனதை தன் கண்ட்ரோலில் வைக்கணும்னு அவருக்கு தெரியல. ஆனால் மனதை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். உங்கள் மனதை இந்த பற்று மிருகமாக்கிடும், அந்த பற்று அழிங்கன்றது தான் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டு இருக்குது. அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லை. இப்ராஹிம் கிறிஸ்தவ மதத்தில் அப்ரஹாம்னுவாங்க. இப்ராஹிம் தன்னுடைய குழந்தை மீது மனைவி மீது பற்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கதை. மனைவி விட்டுட்டு போய் காட்டில் போய் விட்டுட்டு வான்ட்டு கடவுள் சொன்னோடனே போய் விட்டுட்டு வந்துடுவார். குழந்தையும் விட்டுட்டு வர சொல்லுவாங்க. ஒரு தடவை குழந்தைய கொலை கூட பண்ண சொல்லுவார் கடவுள். அப்படின்னா நிஜத்தில் நடக்கலை. அப்படின்னா அந்த பற்றை கட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கதைக்கு உண்மையான அர்த்தத்தை எந்த மத போதகரும் சொல்லாதது ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி மதத்தின் பேராலேயே வன்முறை நடக்கிறதுக்கு எல்லா மதத்துலேயுமே. ஸோ அதே கதையை இந்து மதத்தில் கூட சிவன் பிள்ளைக்கறி சாப்பிட்ட கதை ஒன்று இருக்குது. ஒரு சிவனடியாருடைய மகனையே சமைச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு இவர் ஒரு சிவனடியார் வேஷத்தில் சிவன் போய் கேட்டதும் அவரை தன்னுடைய மகனையே கொன்று, அதுவும் எனக்கு தலைக்கறி தான் வேணும்னு சிவன் கேட்பார். உடனே அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே சிவனும் இருக்க மாட்டார், ஆனால் குழந்தை உயிரோடு வரும். அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த பற்றை அறுக்கணும், அந்த பற்றுனால தான் அனைத்தையும் இழந்தீங்க அப்படின்ற ஒரே மெசேஜ் எல்லா மதத்துலேயும் இருக்குது. இப்போ அதைத்தான் இறைவன் நேரடியாக சொல்கிறார். அது கதை வடிவத்தில் சொன்னதுனால மனிதர்களுக்கு புரியல. இப்போ நேரடியாக சொல்கிறார். இந்த ஞானம் 5000 வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது. ஏன்னா ஒரே ஒரு முறை தான், அந்த ஒரே ஒரு கடவுள் தான் இந்த பூமிக்கு, இதே பாரத பூமிக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ எல்லாருமே இப்போ வெளிநாடுகளில் எல்லாருமே இருக்கிறவங்க கட்சியில் பாரதத்துக்கு வருவாங்க. பேயாவாச்சும் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூர்வன்ட்டு பைபிள்லேயும் போட்டு இருக்கும். அது ஏன் பூருது? ஏன் ஒரே உடம்புக்குள்ளே பூருது? ஏன்னா அங்கே கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக அழிஞ்சு இந்தியா மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அத்தனை ஆத்மாக்களும் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்குள்ளே 50-60 ஆத்மா தான் பூந்தாகணும். ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்போ அத்தனை பேருக்கும் முக்தி நாம தான் கொடுக்கணும். அதுக்கு இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஆத்மான்னு ஒன்று சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நினைக்கணும்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும். எதனாலும் தூண்டப்படாமல் அமைதியாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ராஜ்யம் இங்கே கிடையாது, சொர்க்கம்தான். மற்றபடி இங்கே இருக்கிறவங்க ஆத்மாக்கள் எப்பயும் தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு உறவில் இருக்குது, ஏதோ ஒரு மதத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த மதத்துக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, எந்த உறவுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ நான் என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா. இதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கணும். கோடியில் ஒருத்தர் தான் இந்த பயிற்சி பண்ணுவாங்க. அதனால தான் கோடியில் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கும் வருவாங்க. அதனால தான் சொர்க்கத்தின் பாதை இடுகளானது, குறுகலானது, ரொம்ப கம்மியானவங்க தான் அங்கே வருவாங்கன்னு பைபிள் குரான்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அப்போ எப்படி காமினிக்கு என் இடத்துல நான் தான் ஆட்சி செய்யணும்னு தோணிச்சோ, எல்லா தீவிரவாதிகளுக்குமே அப்படி தான் தோணுது.
இப்போ அதை இங்கே காட்டுங்க. சொர்க்கம் தானே கடவுள் எனக்கு கொடுத்தது. கடவுள் தான் என்னுடைய அப்பா கொடுத்த அழிவற்ற செல்வம் சொர்க்கம். அதை அபகரித்தது இந்த ராவணன் அல்லது சாத்தான். அவனை நான் அழிக்கணும் அப்படின்னு அவங்கிட்ட நம்ம வைராக்கியத்தை காட்டினால் இதே பாரத பூமி சொர்க்கமாகும். மனிதர்களிடம் வைராக்கியம் காட்டினீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஏன்னா நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த யுத்தம் உலகத்தில் நிறைய இடங்களில் யுத்தம் நடக்குது. அதில் இறக்குற நிறைய பேர் இறைவனுடைய ஞானத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்து அமைதியாகி சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ற சுப சிந்தனையோடு இந்த வீடியோவை நாம் முடிக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஞானத்தின் சாரம் இது தான். உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. ஆத்மாவில் பாவம் இருக்குது. இறைவனை நினச்சி பாவத்தை அழிக்கிறோம். பாவத்தை அழித்தா என்ன ஆகும்? அமைதியாக இருக்கும். அதுதான் அமைதி மார்க்கத்துடைய உண்மையான அர்த்தம். அது இறைவனுடைய வழி அது. ஆனால் மதங்கள் இறைவன் உருவாக்கலை, மனிதர்கள் உருவாக்கினது. ஸோ அது கண்டிப்பாக தவறான வழியைத்தான் போதிக்கும். நல்ல விஷயம் 10 இருந்துச்சுன்னா 90 விஷயம் கெட்ட விஷயந்தான் இருக்கும். கம்மியாகவே இருந்தாலும் நமக்கு இப்போ அதுதான் பிடிக்கும். அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு இறைவனை பிடிப்போம். சொர்க்கத்திற்கான பாதை அவருடைய வழி மட்டும்தான் கொடுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.